வணக்கம். வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய யுகத்தை படைத்த யுக புருஷரின் ஜனனதினம் வரலாற்று புகழ்மிக்க அனுராதபுரத்தில் சமய வழிபாடுகளுக்கு மத்தியில் 5000 ரூபாவுக்கு அப்பால் சென்ற விலை மதிக்க முடியாத மனிதன். நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும் என பிரதமர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட ரணிலின் அடிவருடிகளே காரணம், சஜித் குற்றச்சாட்டு. கொரோனா தொற்றின் போது 5000 ரூபாவை வழங்கிய அதிகாரிகளை அரசாங்கம் பாதுகாக்கும், அமைச்சர் டலஸ் சூளுரைப்பு. லுணுகம் வேற யானைகள் சரணாலயத்தில் நல்லாட்சியில் நிர்மாணிக்கப்பட்ட 2 கிராமங்களுக்கு தடை. கொரோனாவினால் அதிர்கிறது பிரேசில், நாடெங்கும் சடலங்கள். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். சமய வழிபாடுகளோடு மாத்திரம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அனுராதபுரம் ருவன்வெளி சாஹிபின் அருகில் விளக்கேற்றி ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ருவன்வெளி சாயவில் சமய வழிபாடுகளிலும் ஈடுபட்டதுடன் அங்கு பால் பொங்கும் வைபவத்திலும் கலந்து கொண்டார். ருவன்வெளி சாய வளாகத்தில் உள்ள துட்ட கைமுனும் மன்னர் மற்றும் விகார மகாதேவி சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்தார். அத்துடன் இங்கிருக்கும் பௌத்த இல்லம் மற்றும் தேவாலயத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மகா சங்கத்தினருக்காக காலை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று மாலை அபயகிரி பூர்வாராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதி சங்கைக்குரிய பௌத்தானே தம்மானந்த தேரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து குட்டம் பொக்குன விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி விகாராதிபதி சங்கைக்குரிய இகலகம பவரகித்தி தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் விகாரைக்கு வருகை தந்த பௌத்த மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். மற்றும் வெள்ளரச மரக்கிளையை தரிசித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பிறந்த நாளை முன்னிட்டு ருவன்வெளி சாயவுக்கு அருகில் இடம்பெற்ற சமய வழிபாடுகளில் கலந்து கொண்டதன் பின்னரே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புனித வெள்ளரச மரத்தினை தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் சங்கைக்குரிய பல்லேகம ஸ்ரீனிவாச தேரரை சந்தித்தார். இதன்போது தேரர் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். இலங்கையின் வரலாற்றை திரித்து எழுதிய ஒரு யுக புருஷரின் ஜனனதினம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்படும் ஒரு சிறிய தொகுப்பு தற்போது உங்களுக்காக. 1949 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி DA ராஜபக்ஷ அவர்களுக்கும் தாவத் அந்தினா ஆமினே என்பவருக்கும் பிறந்தவரே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆவார். இவரது எதிர்காலம் தொடர்பில் ஏதோ ஒரு அறிகுறி தென்பட்டமையினால் இவருக்கு கோட்டாபய எனும் பெயரை பெற்றோர்கள் சூட்டினார்கள். அவர்தான் இந்த நாட்டை வேறு பாதையில் முன்னெடுத்து செல்லும் யுகத்தின் தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆவார். கிருவா பத்துவே மெதமுலனையில் பிறந்து வளர்ந்த கோட்டாபய ராஜபக்ஷ எனும் பாலகன் தனது கல்வியை இந்நாட்டின் மிக முக்கியமான பௌத்த கல்லூரியான கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் ஆரம்பித்தார். நாட்டையும் இனத்தையும் சமயத்தையும் அடிப்படையாக வைத்து கல்வியை கற்ற கோட்டாபய ராஜபக்ஷ எனும் மாணவன் தனது பாடசாலை கல்வியின் பின்னர் இராணுவத்தில் ஒரு உண்மையான தேசப்பற்றாளன் என்ற வகையில் இணைந்து கொண்டார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் உயிரையும் பணயம் வைத்து தலைமைத்துவம் வழங்கி தாய் நாட்டுக்கு வெற்றிகள் பலவற்றை தேடித்தந்த லெப்டினன்ட் கர்னல் கோட்டாபய ராஜபக்ஷ இராணுவத்திலிருந்து விலகும் போது இராணுவத்தில் பல்வேறு வீர தீர சாகசங்களை புரிந்ததோடு
பல்வேறு விருதுகளுக்கும் உரியவரானார். 2005ஆம் ஆண்டு தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்று தாயகத்தை பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்பதற்காக கோட்டாபய ராஜபக்ஷ எனும் வீரரை இந்நாட்டின் பாதுகாப்பு செயலாளராக நியமித்து போராட்டத்தை ஆரம்பித்தார். அது இந்நாட்டின் மிக முக்கியமான தீர்மானமாக அமைந்தது. இந்த வீரர் தன்னிடம் வழங்கப்பட்ட கடமையை தாயகத்துக்கு கடன்படாத தேசப்பற்று கொண்ட வீரராக உரிய முறையில் தனது சேவையை செய்தார். ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்ட பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பதற்காக முழு ராணுவத்துக்கும் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு அப்போதைய கோட்டாபய ராஜபக்ஷ எனும் துணிச்சல் மிக்க பாதுகாப்பு செயலாளருக்கு முடிந்தது. இன்றைக்கு 71 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போல் ஒரு தினத்தில் பிறந்த இந்த தேசப்பற்றாளன் நாட்டுக்கும் மக்களுக்காகவும் செய்த சேவைகள் இந்நாட்டின் எதிர்காலத்தின் மிகப்பெரிய சாதனையாகும். இலங்கை நிர்வாக சேவையில் அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் நடைமுறை சாத்தியமான வகையில் சேவையாற்றுவது எப்படி என்பதற்கு எதிர்கால நிர்வாக சேவைக்கு சிறந்த பாடத்தை புகட்டும் வகையில் பாதுகாப்பு செயலாளராகவும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராகவும் கோட்டாபய ராஜபக்ஷ பணிபுரிந்து காட்டினார். அசுத்தமாக காணப்பட்ட கொழும்பு நகரை உலகின் முதல் தர நகரமாக மாற்றுவதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆவார். யுத்தத்தை முடித்து நாட்டை பயங்கரவாதத்தில் இருந்து மீட்பதற்கு தமது எல்லையற்ற அர்ப்பணிப்பை வழங்கிய கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை இந்நாட்டின் பாதுகாவலனாக தெரிவு செய்வதற்கு 69 லட்சம் மக்கள் ஒருபோதும் தயங்கவில்லை. ஒழுக்க விழுமியமிக்க நாடு, திறமைசாலிகளுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாடு, உலகத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை உருவாக்குவதற்கு சிறந்த நிர்வாக சேவையினூடாக நாட்டை கட்டியெழுப்பும் மாபெரும் பணிகளை ஆரம்பித்துள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது பிறப்பின் மகிமையை சிறந்த வகையில் நிரூபித்துள்ளார். இலங்கையை ஒன்றுபடுத்திய துட்டகமுனு மன்னரை போன்றே யுத்தத்தை முடித்து வைத்து நாட்டை ஒன்றிணைப்பதற்கு பாதையை ஏற்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷ எனப்படும் தலைவருக்கே இரத்தத்தினால் மட்டுமல்லாமல் இதய சுத்தியுடனும் இந்நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கு தலைமைத்துவத்தை வழங்கும் கோட்டாபய ராஜபக்ஷ தற்போதுதான் பணிகளை ஆரம்பித்துள்ளார். அவர் செல்ல வேண்டிய தூரம் மிகவும் அதிகமாகும். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒழுக்க விழுமியமிக்க மக்கள் ஆசியாவில் மட்டுமல்லாமல் முழு உலகத்தினதும் அதிசயமாக தமது தாயகத்தை உயர்த்தி வைப்பதற்கு தங்களுக்கு மாபெரும் சக்தி கிடைக்க வேண்டும் என சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மற்றும் வசந்தம் டிவியின் பிரார்த்தனையாகும். ஜனாதிபதியின் பிறந்த தினத்தையொட்டி இந்து, கத்தோலிக்க மற்றும் இஸ்லாம் சமய வழிபாட்டு தலங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஆசீர்வதித்து இந்து சமய ஆசீர்வாத பூஜைகள் பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோவிலில் இடம்பெற்றது. சோமஸ்கந்தர், ரமேஷ் குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தினார். ஜனாதிபதியை ஆசீர்வதித்து கொள்ளுப்பட்டி ஜும்மா பள்ளி வாசலில் இஸ்லாமிய வழிபாடுகள் இடம்பெற்றன. ரிஸ்வான் மௌலவி தலைமையில் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இப்பள்ளிவாசல் தலைவர் கலீல் மௌலவி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். முஸ்லிம் பிரஜாவ හැටියට අතිගරු ජනාධිපතිතුමාට ஜனாதிபதி நீண்ட ஆயுளும் சிறந்த தேக ஆரோக்கியமும் கொண்டவராக வாழ்வதற்கு முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு நாட்டு மக்கள் மத்தியில் அமைதியை நிலைநாட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு அவருக்கு தைரியமும் சக்தியும் கிடைக்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிற்கு ஏற்படவிருந்த பாரிய 2 பிரச்சனைகளிலிருந்து நாட்டை பாதுகாத்துள்ளார். கடந்த 50 நாட்களில் சமூகத்திலிருந்து எந்த ஒரு கொரோனா தொற்றாளரும் அடையாளம் காணப்படவில்லை. இதற்கு ஜனாதிபதியின் செயற்பாடுகளே காரணமாகும். கோவிட்-19 வைரஸிலிருந்து அவர் நாட்டை காப்பாற்றிவிட்டார். வெளிநாடுகளிலிருந்து வருவோர் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டவர்களிலிருந்தே கோவிட்-19 நோயாளிகள் தோன்றுகின்றனர். ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது இதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சிறந்த தூர நோக்குடன் பலம் வாய்ந்த தலைவர் ஒருவர் நாட்டை ஆளும் போது அதனால் கிடைக்கும் பயன்கள் அனைவரையும் சென்றடையும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இல்லை. සියලු දෙනාටම ලැබෙනවායි කියනට මීට වඩා හොඳ උදාහරණයක් නිදසුනක් නැහැ. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் 71வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் வெவ்வேறு பகுதிகளில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த ஜனாதிபதியின் பிறந்த தினத்தையொட்டிய சிறந்த விசேட பூஜை வழிபாடு நேற்று மாலை வெள்ளவத்தை மயிராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் இடம்பெற்றது. தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளையின் வழிகாட்டலில் இடம்பெற்ற இப்பூஜை வழிபாடுகளில் இலங்கை கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜகத் விக்ரமசிங்கா, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லீனகே, நிகழ்ச்சி பிரிவு பிரதி பணிப்பாளர் நாயம் மயூரி அபேசிங்கா மற்றும் கோவில் அறங்காவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோவிலின் பிரதம குரு சிவாச்சாரியார் சிவஸ்ரீ உதயராகவ குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடாத்தி வைத்தார். இன்று அதிமேதகு ஜனாதிபதி கோதபய ராஜபக்ஷ அவர்களின் 71வது பிறந்த தினமாகும். அவர் சிறந்த பௌத்த தர்மங்களை கடைபிடிக்கும் ஒரு பெரும் தலைவர். அதே நேரம் ஏனைய மதங்களையும் கௌரவத்துடன் அவர் பார்ப்பவர். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு ஆசியையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் அனைவரும் மனதார பிரார்த்திக்கின்றோம். இன்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முஸ்லீம் சமூகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பேதம் இல்லாமல் சகல மக்களையும் அரவணைத்து ஒரு சிறப்பான பயணத்தை முன்னேற்றி செல்வதற்காக வேண்டி நாம் இந்நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றோம். ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் நமது நாட்டை ஆசியாவில் உலகத்தில் ஒரு தலை சிறந்த நாடாக முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவர்களும் ஒன்றுபட்டு ஜனாதிபதி அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு அனைவர்களும் ஒன்று பூண்டு முன்வர வேண்டும். மட்டக்களப்பு ஏராவூர் ஹல் ஹிதாயத் அகதியா பாடசாலையிலும் விசேட பிரார்த்தனை நிகழ்வுகள் இன்று காலை நடைபெற்றன. பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதேச இணைப்பாளரும் உல்லாச பயணத்துறை அமைச்சின் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான NMM சுஹைப் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்திலும் பல்வேறு சமூக நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு போரைத்தீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பட்டாபுரம் பாரதி வித்தியாலயத்தில் உதிரம் கொடுப்போம் ஓர் உயிரை காப்போம் எனும் சமூக சேவை பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பட்டாபுரம் இளைஞர் ஒன்றியம் இதனை ஒழுங்கு செய்திருந்தது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி கே விவேகானந்தன் தலைமையில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு பூரண சுகமடைந்த மேலும் 26 பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து இதுவரை சுகமடைந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 1472 என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகமடைந்து வெளியேறிய 26 நோயாளிகளின் 14 பேர் தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தில் சிகிச்சை பெற்றனர். இதுவரை நாட்டில் 1950 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 1472 பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் 467 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவ கண்காணிப்பில் 39 பேர் வைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையை சேர்ந்த 901 வீரர்கள் வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 771 பேர் பூரண குணமடைந்திருப்பதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். இதில் இன்றைய தினம் சுகமடைந்த 15 கடற்படை வீரர்களும் அடங்கும். வைரஸ் தொற்று காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த வெலிசர கடற்படை முகாமை பல்வேறு கட்டங்களாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முகாமின் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பின்னர் சுகாதார பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் அனில் ஜாசிங்க வழங்கிய அனுமதி மற்றும் ஆலோசனையின் பேரில் வெலிசர கடற்படை முகாமை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துபாயில் இருந்து வருகை தந்த 168 இலங்கையர்கள் வவுனியா வியாங்குளம் கடற்படை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களுக்கு விமான நிலையத்திலேயே PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இவர்களை 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை இந்தியாவில் இருந்து வருகை தந்த 194 பேர் தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் PCR சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதிய கொரோனா தொற்று ஏற்பட்டமையை தொடர்ந்து நாட்டில் ஏராளமானோர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். மிக மோசமான சூழ்நிலையிலும் கூட இளையோருக்கு உதவும் இலங்கை மக்களின் சிறந்த குணம் கொரோனா நோய் பரவலுக்கு மத்தியிலும் வெளிப்பட்டது. முன்னாள் கிராம சபை உறுப்பினரான மெதரிகிரிய பகுதியைச் சேர்ந்த SB ஹேவாஹெட்டவிற்கு தற்போது 86 வயதாகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கவனத்துக்கு என குறிப்பிட்டு அவர் அண்மையில் 5000 ரூபாய் தாள் ஒன்றோடு அலரி மாளிகைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்.
අධිකරු අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் கவனத்திற்கு கொரோனா நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்காக எனக்கு 86 வயதாகிறது. எனக்கு நடக்க முடியாது. படுக்கையில் இருந்தவாறே எழுதுகிறேன். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் மக்களை வாழ வைப்பதற்கு வழங்கும் உதவிகள் வியப்பளிக்கிறது. நான் கொரோனா நிதியத்திற்கு 5000 ரூபாவை அனுப்புகிறேன். அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எப்போதாவது நான் ஏதாவது உதவி செய்திருப்பேன். ஜனாதிபதியின் பிறந்த தினத்தன்று இதனை வழங்க நான் தீர்மானித்துள்ளேன். அக்கடிதத்தை அவதானித்த பிரதமர் குறித்த வயோதிபரின் தியாக சிந்தனையை கௌரவித்து அவரது கருத்தினாலேயே குறித்த பணத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார். இதன் பிரகாரம் ஹேவாஹெட்ட அவர்கள் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு வருகை தந்து மிரிசவெட்டி புனித பிரதேசத்தில் வைத்து பணத்தினை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்தார். பிரதமரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். குறித்த நிதி கோவிட்-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தில் சேர்க்கப்பட உள்ளது. 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் திட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்திய அதிகாரிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டலஸ் அழகுபெரும தெரிவித்தார். மாத்தறை தெவினுவர பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சமூர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள், விவசாய ஆராய்ச்சி அதிகாரிகள், போலீசார் கொரோனா நோயில் இருக்கும்போது 5000 ரூபாவை வழங்கினார்கள். அரசியல்வாதிகள் அப்போது வைத்தியசாலைக்கு செல்ல தயங்கினார்கள். தொற்று ஏற்பட்டிருக்கும் நிலையில் மரணத்தின் மத்தியில் கடமை புரிந்த அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் கொடூர வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்க நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது என நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிப்பேன். கொரோனா ஏற்பட்டால் இதற்கு யார் பொறுப்பு? நாட்டை பாதுகாக்கவும் அரசாங்க சேவையை நேசிக்கும் ஜனாதிபதி ஒருவரும் பிரதமர் ஒருவரும் தற்போது நாட்டில் இருக்கிறார்கள். රාජ්‍ය සේවය ආරක්ෂ කරන රාජ්‍ය නායකයෙක් ඉන්නවා, අගමැතිවරයෙක් ඉන්නවා. கொரோனா தொற்றிலிருந்து நாட்டை பாதுகாக்க கோரி கண்ணகி அம்மனுக்கு விசேட நேர்த்தி கடன்கள் இன்று அதிகாலை செலுத்தப்பட்டன. நவகமுவ புராண மகாவிகாரையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் ஊடக பணியை சிறப்பாக முன்னெடுத்த சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஊடக பணிக்கு அப்பால் சென்று இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. கண்ணகி அம்மனுக்கு நேர்த்தி கடன் ஆரம்பித்த நேரத்திலிருந்து எமது ரசிகர்களுக்கும் வீட்டில் இருந்தவாறே அதில் கலந்து கொள்ள முடிந்தது. ஏராளமானோர் இப்பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். இருபத்தெட்டு தாய்மாருக்கு தானம் வழங்கி பத்தினி பூஜையுடன் நேர்த்தி கடன் இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது. சுப நேரத்தில் கண்ணகி அம்மனின் சிலை திறக்கப்பட்டதோடு வீட்டில் இருந்தவாறே அதனை தரிசிக்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைத்தது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இதில் தற்போதைய நிலையில் ஏராளமானோர் பங்கு பெற்று அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு வீட்டில் இருந்தவாறே மக்கள் இப்பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். நாட்டை பீடித்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரட்டும் என பிரார்த்தனையை அடிப்படையாக கொண்டு இப்பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதியும் பிரதமரும் 2 வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து உருவானால் நாட்டை முன்னெடுத்து செல்வது சிரமமான விடயம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹிரியால யக்கல பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியும் பிரதமரும் வெவ்வேறு பாதையில் பயணித்ததன் பிரதிபலன் நல்லாட்சி அரசாங்கத்தில் கிடைத்ததாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இங்கு தெரிவித்தார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இச்சந்திப்பு இடம்பெற்றது. கடந்த காலத்தில் பிரதமர் ஒரு புறமும் ஜனாதிபதி மற்றொரு புறமும் சென்றனர். ஜனாதிபதி சொல்வதை பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரதமர் சொல்வதை ஜனாதிபதி கேட்கவில்லை. அமைச்சரவை குழம்பி போய் காணப்பட்டது. இது போன்ற நிலையே நாட்டில் காணப்பட்டது. இதனால் நாட்டில் அபிவிருத்தி இடம்பெறவில்லை, வெறுமனவே காலம் வீணடிக்கப்பட்டது. இதனால் இலங்கையில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்தது, வறுமை அதிகரித்தது, பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி ஒரு புறமும் பாராளுமன்றம் மற்றொரு புறமும் செயற்பட்டன. இவ்வாறு செயற்படும் போது மக்களின் உரிமை மறுக்கப்படும். ஆகவே மக்கள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் ஒரே கட்சியிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் டீல்காரர்கள் காரணமாக கட்சியின் ஐக்கியம் வீழ்ச்சியடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
ரத்கம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியானது தனது உருவாக்கம் அல்ல எனவும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவரின் ஆசிர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாகும் எனவும் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது நான் உருவாக்கியது அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆசீர்வாதத்தோடு கட்சியின் செயற்குழு அதற்கான அனுமதியை வழங்கியது. ஆனால் அவர்கள் தற்போது தேர்தலில் ஒரு முன்னணியாக போட்டியிடப் போவதாக தெரிவிக்கின்றனர். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செல்லவே தீர்மானித்திருந்தோம். ஆனால் தொலைபேசி அழைப்பினால் இவை அனைத்தும் சீர்குலைந்தது. அதனால் தான் எங்களால் இணைந்து செயற்பட முடியவில்லை. முன்னாள் பிரதமர் கட்சி தலைவர் பதவியை கைவிட முடியாது என தெரிவித்திருந்தார். பரவாயில்லை என நான் தெரிவித்தேன். ஆனால் தேர்தலில் கூட போட்டியிட முடியாது எனவும் அதனை நீங்களே செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனால்தான் நான் உங்களை இம்முன்னணியின் தலைவராக மாற்ற முயற்சித்தேன் என்றும் அவர் கூறினார். எம்மிடம் திருட்டு டீல்கள் இல்லை. தேர்தல் வாக்களிப்பின் போது நடைமுறைப்படுத்த வேண்டிய விதிமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று தேர்தல் செயலகத்தில் இடம்பெற்றது. நாளையும் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. கொழும்பு, கம்பஹா, காலி, மாத்தறை, ரத்தினபுரி, குருணாகல், மாத்தளை ஆகிய மாவட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள், தேர்தல் பிரச்சினைகளை தீர்க்கும் மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். நாளைய தினம் கண்டி மாவட்ட செயலகத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் இறுதி மூச்சு வரை மலையக மக்களுக்காகவே பாடுபட்டார் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் கணபதி கனகராஜ் வசந்தம் தொலைக்காட்சியின் தீர்வு நிகழ்ச்சியில் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்திலே பல விடயங்கள் நல்லாட்சி என்று சொன்னார்கள். 1000 ரூபாய் சம்பளம் தருகின்றோம் என்று தேர்தல் மேடைகளில் சொன்னார்கள். சம்பளம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் 50 ரூபா தருகிறேன் என்று சொன்னார்கள். அதுவரை இறுதி வரை சாத்தியமாகவில்லை. 140 ரூபா நாங்கள் கொடுக்காவிட்டால் பாராளுமன்றத்தையும் அமைச்சு பதவி விட்டு விலகி வருவோம் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நடக்கவில்லை. ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 32 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் வைத்த கோரிக்கைகள் இப்பொழுது பேச்சுவார்த்தை மட்டங்களிலே இருக்கின்றது. ஒரு பல்கலைக்கழகம் மலையகத்திலே அட்டநகரத்திலே அமைவதற்கான வேலை திட்டங்கள் அரைவாசி பூர்த்தியான ஒரு நிலையிலே இருக்கின்றது. ஏனைய பல்வேறு விடயங்களை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர் மறைந்தாலும் அவருடைய எண்ணப்படி நாங்கள் 1000 ரூபாய் சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் மறைவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பு பிரதம மந்திரியை சந்தித்து 1000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையை தான் முடிவெடுத்திருந்தார். அதற்கு முன் 2 மணி நேரங்களுக்கு பிறகு இந்திய உயர்ஸ்தானிகரை அமைத்து அமையப்போகின்ற 10,000 வீடுகள் இந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். ஆகவே இறுதி மூச்சு வரை எங்களுடைய தலைவர் இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். கடந்த நல்லாட்சியில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்காக பல மொழிகளிலும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்தார். 50 ரூபாவை கொடுக்க முடியாத நீங்கள் 1500 ரூபாவை எப்படி கொடுக்க போகிறீர்கள்? 50 ரூபா கொடுக்க முடியாததுக்கு காரணம் நான் இல்லை. அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தில் நானும் பலமுறை அதிருப்தியால் வெளியேறினது அனைவருமே அறிந்த உண்மை, தெரிஞ்சுக்கொள்ளும். 50 ரூபாய் சம்பளம் சம்பந்தமாக நவீன் திசாநாயக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இருந்து இன்னைக்கு யோகராஜ வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. அந்த அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை முடங்கினது அனைவரும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த உண்மை. அன்னைக்கு அமைச்சரில் நான் இருக்கல. அந்த 50 ரூபா பணம் முழுமையாக அமைச்சு அங்கீகாரம் வழங்கப்பட்ட காசை கூட இனவாத அடிப்படையில் இதை மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்களை சென்றடையக்கூடாதுன்னு சொல்லி முழுமையாக அங்கு முடிச்சு போட்டு திட்டமிட்டு அதை தடுத்து நிறுத்தியவர்கள் இருக்கிறார். ஆகவே அந்த அரசாங்கத்தை முழுமையாக செட்டிசாகனம் இல்லை. அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெட்ரோலை எடுத்து போனேன் பார்லிமெண்ட்டுக்கு. ஆகவே அந்த அரசாங்கத்தில் திருப்திகரமாக இருந்து செயற்பட்டனாலே தோட்டத்தொழிலாளர் சம்பளம் சம்பந்தமாக தமிழ் மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் மும்மொழிகளையும் பாராளுமன்றத்தை பேசும்போது கூட ஒருத்தரும் காது விலகலை. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தொடர்பிலும் கணபதி கனகராஜ் கருத்து வெளியிட்டார். இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற அரசியல் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த 1500 ரூபா வழங்குவதற்கு ஏதாவது திட்டம் வைத்திருந்தால், ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருந்தால், அந்த மெக்கானிசத்தை எங்களுக்கு சொல்லித்தந்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற இந்த தோட்ட கம்பெனிகள் இதை வழங்க மறுத்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்தல் காலத்தில் 1500 ரூபா வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். 1500 ரூபா வழங்குவதாக அவர் சொல்லி இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது திட்டம் ஏதும் இருந்தால், மறைமுக திட்டம் ஏதும் வைத்திருந்தால் அந்த
அந்த திட்டத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுவார்களாக இருந்தால் எங்களுக்கும் அதை பயன்படுத்தி 1500 ரூபாய் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு ஆளுமையற்ற அரசியல்வாதி, வெறுமனே ஒரு தலைவராக வர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்பட்ட ஒருவர் இன்று தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் சிலரை இணைத்துக் கொண்டு பயணம் செய்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட அவருடன் சென்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு சென்ற நிலைமை எந்த அடிப்படையில் சென்ற பெரும்பான்மையானவர்கள் பலர் இன்று தேர்தலிலே இருந்து கூட விலகி இருக்கிறார்கள். குறிப்பாக மங்கள சமரவீர் அவர்கள் பிரபலமான இந்த நாட்டில் முன்னாள் இருந்த அமைச்சர் ஒருத்தர், அவர் அந்த தேர்தல் வேட்பு மனுவில் இருந்து விலகி கொண்டு தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை போல இன்னும் பலரும் சொல்லுகிறார்கள். பொது தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள் அடுத்து 22 ஆசனங்கள் கொடுத்து ஒன்றையும் சாதிக்கவில்லை. 18 ஆசனங்கள் கொடுத்தும் ஒன்று சாதிக்கவில்லை. 16 ஆசனங்கள் கொடுத்தும் ஒன்று சாதிக்க போறது. இந்த அளவு காலம் வாய்ப்புகள் மக்களை ஒவ்வொரு தேர்தல் வரும் போதும் ஆசை வார்த்தைகளையும் உணர்ச்சி வாசைகளையும் காட்டி மக்களை ஒன்றுபடுத்தணும். மக்கள் பலம் தந்தா தான், நாங்கள் மக்கள் ஆணை தந்தா தான் நாங்கள் அனைவரும் ஒன்றா போய் மக்களுக்காக கேட்கலாம் சொல்லி ஏமாத்தி இதுவரையும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எந்த தீர்மானம் எடுக்கவில்லை. கடந்த நல்லாட்சி அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் வந்தது ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தது. எந்த ஒரு நிபந்தனைகளையும் வைக்காமல் முண்டு கொடுத்து விட்டு இப்போது வந்து அரசியல் கைதிகள் விடுதலையோ அல்லது இன்றைக்கு அபிவிருத்தியை பற்றி பேசுவது மிகவும் பெரிய வேடிக்கையா இருக்கிறது மட்டுமல்ல, மிகவும் கவலையா இருக்கிறது. என்றால் தமிழ் மக்களே என்ன முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு அரசியல் செய்வது மிகவும் வேதனை அளிக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாதையில் தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம். அந்த தவறுகளை திருத்தி அமைத்துக் கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வரலாறுகள் மீண்டும் பாடங்களை புகட்டி கொண்டிருக்கின்றன. எங்களில் சிலர் மீண்டும் பாடங்களை படித்தும் திருந்தாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நியாயமான நிதானமானவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கும் கட்சி மாறியவர்களை மக்கள் தூக்கி வீசுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று கைதிகளை சிறையில் அடைத்தவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள் அல்லது எங்களுடைய தமிழர் விடுதலை போராட்டத்திலேயே இருட்டடிப்பு செய்து முடக்கியவர்கள், அழித்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு எமது தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களோடு பயணிக்கலாம், ஆனால் இன்று நாங்கள் ஒட்டுருவி இப்படி அவர்கள் எங்களை தூசித்து கொண்டு சேறு பூசி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக எத்தனிக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த பின்பு இணைந்து கொள்வோம் என்ற ஒரு நிபந்தனையற்ற பேச்சுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை கேட்டு நடக்கும் அளவில் இன்று அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் அந்த நிலைப்பாட்டில் இல்லை. இதை போன்று 40 வருட காலமாக பேசி ஒரு தீர்மானமும் இல்லாத காரணத்தினால் மக்கள் மிக தெளிவுடன் இருக்கின்றார்கள். ஆளுங்கட்சியோடு இணைந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தேசிய கட்சி, அது உலக அளவிலே பேசக்கூடிய ஒரு கட்சி, அது இந்த நாட்டுக்கும் எங்கள் எதிர்காலத்துக்கும் அடிப்படையாக தேசியத்துவம் கொண்டுகின்ற ஒரு கட்சி. மேல ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவருடைய தலைமையின் கீழும் இந்த கட்சியை திரும்ப வளர்த்தெடுத்து இந்த நாட்டுக்கும் எங்கள் மக்களுக்கும் தேவையான ஜனநாயக பாதை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மலரக்கூடிய நாளைய இலங்கையின் புதிய ஒரு பாதைக்காக நோரெலிய மஸ்கெலிய ஹட்டன் பிரதேசத்திலிருந்து பாராளுமன்றத்தின் உங்களுடைய துணி கேட்க வேண்டும், உங்களுடைய குரல் கேட்க வேண்டும், உங்களுடைய கண்ணீர் கேட்க வேண்டும், உங்களுடைய அவளை அங்கே கேட்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக நாங்கள் அனுபவிப்போம் என்று. நான் கண்டிக்கு போன தடவை வரும்போது நான் கவனிச்ச மெயின் விஷயம் என்னன்னா, இங்கே தொழில் வாய்ப்பு சுத்தமா இல்லை. நம்ம மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை, சுய தொழிலும் இல்லை. இருக்கான ஒரு 10% 15% அப்படிதானே இருக்கே தவிர ஒரு சமூகமா நம்மளால பொருளாதார ரீதியில முன்னேற முடியல. இந்த 5 வருஷத்துக்குள்ளார கட்டாயம் இங்க பெரிய மாற்றத்தை நாங்க கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நம்ம பலத்தை கண்டியில காமிச்சா, கண்டியில ஒண்ணுக்கு பதில 2 பிரதிகளும் உங்களால உருவாக்க முடியும். ஆனா நம்ம பலத்தை காமிச்சா மட்டும்தான் நம்மளால 2 பிரதிகளை உருவாக்க முடியும். எங்களது மரம் தலைவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் நான் இதை சாதிக்க போகின்றோம். இந்த நாட்டிலே அவர்களை சந்தோஷப்படுவதன் காரணத்தை அவர்களுக்கு அல்லது பணமூட்டைகள் கிடைப்பதன் காரணத்தினால் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் இந்த சமுதாயம், இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமுதாயம் ஏன் தனது தலையினை இந்த பாறையிலே அடிக்க முன்வர வேண்டும்? அதுக்காக ஏன் யோசிக்க கூடாது என்றுதான் உங்களை கேட்கின்றேன். தொடர்ந்து இந்த ஆட்சி 10 வருடம் அல்ல, 15 வருடம் அல்ல, 20 வருடங்களுக்கு மேல் பணிக்கக்கூடிய இந்த ராஜபக்ச குடும்பம் சரியான ஒரு நிலையான ஆட்சிக்காக தடம் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் சிந்தியுங்கள். உங்களது பெருமதியான வாக்குகளை இவர்களுக்கு வழங்குவதன் மூலம் ஏன் அவற்றை செல்லா காசாக மாற்ற வேண்டும் என்ற விஷயத்தினை ஒரு கணம் சிந்தியுங்கள். அது பெருமதியாக மாற்றுங்கள், சமுதாயத்துக்காக மாற்றுங்கள், எதிர்காலத்துக்காக மாற்றுங்கள்.
லுணுகம் வெகர படவுகம வன பாதுகாப்பு பகுதியில் உதாகமான கிராமங்கள் 2 நிர்மாணிக்க வீடமைப்பு அதிகார சபை தடை விதித்துள்ளது. படவ்கம காட்டு யானைகள் சரணாலயத்தில் 48 வீடுகளை கொண்ட 2 வீடமைப்பு திட்டங்களை தடை செய்ய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ரேணுக பிரேரா நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் இவ்வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இத்திட்டங்கள் தொடர்பில் தோன்றியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக வருகை தந்த வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் இத்திட்டங்களை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதற்கு பதிலாக வேறு ஒரு இடத்தில் வீடுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக வருகை தந்தார். 2017ஆம் ஆண்டு சத்தோச மூலம் அரிசி இறக்குமதி செய்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் இவ்வாறு வருகை தந்திருந்தார். அக்காலகட்டத்தில் ரிஷாட் பதியுதீன் அவர்களே சத்தோச நிறுவனத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை இடம்பெறவுள்ள சூரிய கிரகணத்தின் போது கொரோனா தாக்கம் குறைவடைய வாய்ப்புள்ளதாகவும் கர்ப்பிணி தாய்மார்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் எனவும் பெரிய பௌரதீவு பத்ரகாளி அம்மன் ஆலய பிரதம குரு YES காந்தன் தெரிவித்துள்ளார். இது கங்கண சூரிய கிரகணம்னு சொல்லுவார்கள். சூரியன் அமாவாசையை நோக்கி வரும், சந்திர கிரகணம் பௌர்ணமியை நோக்கி வருவது. இந்த சூரிய கிரகணம் காலையிலே 10:25க்கு தொடங்கி மத்தியமம் 11:55க்கு மத்தியமாகி முடிவு 1:31க்குள்ளே நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த சூரிய கிரகணத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் கெற்பனைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்தது குழந்தைகள், வயது முதிர்த்தோர்கள் எல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கிரகணம் சூரியனைக்கென்ற பணி போல விலக வேண்டும் என்பது போல இந்த கிரகணத்தின் பின்பு இந்த நாடு தெளிவடைந்து, உலகம் தெளிவடைந்து, இந்த கொரோனா என்கின்ற கொடிய அரக்க நம்மையெல்லாம் விட்டு அகன்று போக வேண்டும் என்று அதையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.